Hi guys, so Mayura Trading here. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி என்ட்ரிஸ் எடுக்கணும், ஸோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், டார்கெட் எவ்வளோ வைக்கணும், ஸோ எப்படி ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த எக்ஸல் ஷீட் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே என்னென்னா, ஜஸ்ட் இங்கே இருக்க ட்ரேடிங் டேஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. ஜஸ்ட் உங்களோட கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நீங்கள் உங்களோட ஜஸ்ட் உங்கள் ஜேர்னல் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ட்ரேடிங் டேஸ் போட்டு டெய்லியும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் ஆஃப் நிஃப்டி, சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக, அதாவது நேற்று இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் மண்டேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ லாஸ்ட் ட்ரேடிங் டே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரைடேவாக இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரைடேவோட க்ளோஸ் ப்ரைஸ் ஆஃப் நிஃப்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் பார்க்கணும், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 24,590 நீங்கள் ஜஸ்ட் இருக்குது. நான் சும்மா ஒரு 615 கூட கொடுக்குறேன், நோ இஷ்யூஸ். ஸோ 615 கொடுத்து நான் ஓகே தந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஏற்ற மாதிரி ரவுண்ட் டவுன் ஆயிரும், சரிங்களா? ஸோ அப்போ அங்கே ரவுண்ட் டவுன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸஸுமே அப்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த ரவுண்ட் டவுன் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன அப்படின்னா, என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஆப்ஷன் செயினில் இந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ்க்கு ஏற்ற கால் வேல்யூஸ் அண்ட் புட் வேல்யூஸை நீங்கள் இந்த 2 பாக்ஸஸில் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வரணும், சரிங்களா? ஸோ அந்த என்எஸ்சி வெப்சைட்டில் நம்ம அது எப்படி பண்ணுவோங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் க்ரோமில் போய்ட்டு என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் ரிசல்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே சென்டரில் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சென்டரில் இருக்க ப்ளூ கலர் ப்ரைஸஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸஸோட ப்ரீமியம் லெவல்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நடுவில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்குங்களா? ஸோ இப்போ 22,900னா இப்போ லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதே மாதிரியே ஒரு ப்ளூ கலரில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் வேல்யூவோட ப்ரீமியம் வேல்யூ, சரிங்களா? ஸோ இப்போது இங்கே 22,900 இருக்குது. ஸோ இப்போ 22,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு 2 வேல்யூஸ் இருக்கும். கால் வேல்யூஸ்னு ஒன்று இருக்கும், புட் வேல்யூஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே கால் வேல்யூஸ் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே புட் வேல்யூஸ், சரிங்களா? ஸோ இப்போ 22,900 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற கால் வேல்யூ எடுத்து அந்த எக்ஸல் ஷீட்டில் கால் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற புட் வேல்யூவை எடுத்து அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க புட் வேல்யூஸ் அப்படிங்கிற பிளேஸில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ண எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்க்குமே பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் M1, M2 அண்ட் M3 அப்படிங்கிற காலம்ஸில். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் என்ன, அந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா இப்போ 24,300 அப்படின்னு இருக்குன்னா அதோட கால் வேல்யூவும் சரி அதோட புட் வேல்யூவும் சரி இந்த இடத்துல நீங்கள் எடுத்து டைப் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போது M1, M2, M3 ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த கால் வேல்யூவோ புட் வேல்யூவோ நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அது கூட +3வும் ஆட் பண்ணுறோம், சரிங்களா? இதை ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுறோம். ஸோ இதுதான் இந்த M1ல் நடக்கிறது, சரிங்களா? ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணும்போது அக்யூரசிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ M2 என்ன அப்படின்னா, இந்த புட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த புட்டோட வேல்யூஸ் இப்போ 10 அப்படின்னு இருக்குன்னா இது கூட ஒரு +3யை ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா M2. அதே மாதிரி M3ங்கிறது என்னென்னா, இந்த கால் வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த 424 அப்படின்னு இருக்குன்னா அது கூட +4ரை ஆட் பண்ணி இங்கே என்டர் பண்ணுறோம். ஸோ இது வந்து M3. இது வந்து நீங்கள் M1, M2, M3யை நீங்கள் எந்த